தொடர்பென இனி விரிவான உள்நாட்டு செய்திகள். பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் கலந்து கொள்ளும் மாநாட்டை எதிர்வரும் 2013ஆம் ஆண்டு இலங்கையில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 54 நாடுகள் அங்கம் வகிக்கும் பொதுநலவாய அமைப்பின் தலைவராக பிரித்தானிய மகாராணி செயற்பட்டு வருகிறார். அவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். பொதுநலவாய நாடுகளில் உச்சி மாநாடு ஹம்பாந்தோட்டையில் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 1976ஆம் ஆண்டு இலங்கையில் அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் உட்கட்டமைப்பு வசதிகளையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. இலங்கையுடனான உறவுகளில் எவ்வித பாதிப்பும் கிடையாது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு நாளுக்கு நாள் சாதக நிலையை அடைந்து செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இளைஞர் விவகாரங்களை ஊக்குவிப்பது தொடர்பில் இந்த ஆண்டு கொண்டாட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மொத்த சனத்தொகையில் அரைவாசிக்கும் மேற்பட்டவர்கள் இளைஞர்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பல்வேறு வழிகளில் இலங்கை இளைஞர் யுவதிகளுக்கு அமெரிக்கா உதவிகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நிர்வாக சேவையைச் சேர்ந்த 140 பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி நெறிகளின் ஆரம்ப நிகழ்வு இன்று காலை ஜாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த இவர்கள் தங்களுக்குரிய பயிற்சிக்கு தயார் நிலையில் வந்திருந்தனர். பயிற்சி ஆரம்ப நிகழ்வினை வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி ஏ சந்திரசிறி ஆரம்பித்து வைத்துள்ளதுடன் இவர்களது கடமைகளை பற்றி அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். இந்நிகழ்வில் ஜாழ் மாவட்ட கட்டளை தளபதி மஹிந்த கத்ருசிங்க, ஜாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி ரூபினி வரதலிங்கம், வடமாகாண ஆளுநரின் செயலாளர் ஆர் ரங்கராஜா மற்றும் ஜாழ் பிரதேச செயலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமது ஒரு மாத கால பயிற்சியின் போது இவர்கள் தமிழ் மொழியை கற்பதுடன் தமிழ் மக்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகள் பற்றியும் அறிந்து கொள்ள உள்ளனர். ஏடிஎம் மோசடி நடவடிக்கைகளின் எண்ணிக்கையில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கொழும்பை அண்டிய பிரதேசங்களில் காணப்படும் தனியார் வங்கிகளுக்கு சொந்தமான ஏடிஎம்களில் இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் பணம் மீளப் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருவதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். பல மில்லியன் ரூபாய் இவ்வாறு தமது வாடிக்கையாளரிடமிருந்து மீளப் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நுட்பமான முறையில் வாடிக்கையாளர்களின் தரவுகளை பெற்றுக் கொண்டு இந்த மோசடி இடம்பெற்று வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 2 ரோமானியர்கள் உள்ளிட்ட கும்பல் ஒன்று பாரிய ஏடிஎம் மோசடியில் ஈடுபட்டமை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனியார் வங்கிகளில் 14 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டிற்காக குறித்த ரோமானியர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதேவேளை மோசடி நடவடிக்கைகள் தொடர்பில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புலனாய்வு பிரிவினர் அறிவித்து உள்ளனர். சுமார் 25 கொலைகளுடன் தொடர்பட்ட பாதாள உலக குழு தலைவர்களில் ஒருவரான நெலுவ பிரியந்த நேற்றிரவு சூரியவெவ பகுதியில் வைத்து போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரிவினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். நேற்று காலை கைது செய்யப்பட்ட நெலுவ பிரியந்த விசாரணைகளை அடுத்து ஆயுதம் பதுக்கி வைக்கப்பட்டதாக அவர் கூறிய இடமான சூரியகாந்த மோர்னிங் காந்த என்ற இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அங்கு சென்றபோது அங்கு மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதம் ஒன்றினால் விசேட அதிரடிப்படையினர் சுடுவதற்கு அவர் முயன்றுள்ளார். இதையடுத்து விசேட அதிரடிப்படையினர் நடத்திய சூட்டு சம்பவத்தில் காயமுற்ற அவர் சூரியவெவ வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லும் வழியில் உயிர் இழந்துள்ளார். நெல்வ பிரியந்த பல கொலைகளுடனும் வழக்குகளுடனும் போதைப் பொருட்கள் கடத்தலுடனும் சம்பந்தப்பட்டவர் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் மாகாண சபை கொலை வழக்குடன் இவர் சம்பந்தப்பட்டவர் என தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் பதிவு செய்யப்படாத 75 சிறுவர் இல்லங்கள் இயங்கி வருவதாக சிறுவர் பராமரிப்பு பாதுகாப்பு திணைக்கள ஆணையாளர் சரத் அபய குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் உள்ள பிரதேச செயலக மட்டத்தில் நடாத்தப்பட்ட ஆய்வொன்றின் மூலமே இச்சட்டவிரோத சிறுவர் இல்லங்கள் குறித்து தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இச்சட்டவிரோத சிறுவர் இல்லங்களை உடனடியாக பதிவு செய்யுமாறு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சில சிறுவர் இல்லங்கள் சிறுவர்கள் பராமரிக்கப்படுவதற்கு தகுதியற்றவை எனவும் அவர் தெரிவித்தார். கொழும்பிலிருந்து பல பாகங்களுக்கு செல்லும் விமான சேவை கட்டணங்களில் போட்டித்தன்மையுடன் கூடிய நெகிழ்வான குறைப்பினை ஏற்படுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. இதன்படி மாணவர் விசாவில் லண்டன், கோலாலம்பூர் மற்றும்
பெங்களூருக்கு ஒரு வழி பாதை விமான சீட்டுக்கு விசேட கட்டணமும், மத்திய கிழக்கு நாடுகளான டோஹா, துபாய் மற்றும் சவுதி அரேபிய நாடுகளுக்கு பணிக்காக செல்பவர்களுக்கு விசேட கட்டணமும், யாத்ரீகர்களாக இந்தியா, ஜித்தா மற்றும் தாய்லாந்துக்கு செல்பவர்களுக்கு விசேட கட்டணமும் அறவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இவர்களுக்கு 15 தொடக்கம் 20% வரை கழிவு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் வாகன விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் புதிய விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 12 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளை வாகனத்தின் முன் ஆசனத்தில் அமர்த்தி பயணத்தை மேற்கொள்வது தடை செய்யப்பட உள்ளதுடன் கண்டிப்பாக அனைவரும் வாகன ஆசனப்பட்டியை அணிந்திருக்க வேண்டும் எனவும் ஒழுங்கு விதிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இந்த புதிய வாகன விதிகளின் அடிப்படையில் வாகன அனுமதி பத்திரங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டு வாகன விதிகளை மீறுவோருக்கு அதிலிருந்து புள்ளிகள் குறைக்கப்படும். அதிகரித்து செல்லும் வாகன விபத்துக்கள் காரணமாகவே இந்த புதிய விதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த புள்ளி வழங்கும் திட்டத்தின் கீழ் வாகன அனுமதி பத்திரம் ஒன்றுக்கு 48 புள்ளிகள் உரித்தாகும். விபத்துக்களை பொறுத்து அந்த புள்ளிகள் குறைக்கப்படும். அபாயகரமான விபத்து ஒன்றை வாகன சாரதி சந்திப்பாரேயானால் 8 புள்ளிகள் குறைக்கப்படும். அதேவேளை மோசமான விபத்து ஒன்றை சந்திக்க நேரும் பட்சத்தில் 2 புள்ளிகள் குறைக்கப்படும். அத்துடன் இதற்கான தண்டப்பணம் அதிகமாக இருக்கும் என ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தை தேசிய வீதி பாதுகாப்பு பேரவைத் தலைவர் மனோ விஜயரட்ன வரவேற்றுள்ளதுடன் மோசமான விபத்துக்கள் நாளொன்றுக்கு 6 வரையில் இடம்பெறுவதாகவும் தெரிவித்துள்ளார். வீதி விபத்துக்கள் காரணமாக இவரிடம் இதுவரை 1102 பேர் பலியாகி உள்ளனர். அதேவேளை கடந்த வருடம் 2515 பேர் வீதி விபத்துக்களால் உயிர் இழந்துள்ளனர். கடந்த 6 மாத காலத்தில் 3016 மோசமான விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் கடந்த வருடம் மாத்திரம் 5529 விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். சேனல் 4 போலி வீடியோ ஆவணம் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சும் நிபுணர்கள் குழுவும் இணைந்து புதிய ஆய்வு ஒன்றினை ஆரம்பித்திருப்பதாக ராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் உபய மெதவல்ல தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சுக்கு கிடைக்கப் பெற்றிருக்கும் குறித்த சேனல் 4 வீடியோ ஆவணம் போலியாக சித்தரிக்கப்பட்டது என்பதற்கு தகுந்த ஆதாரங்கள் கிடைத்துள்ளது என்றும் அவர் கூறினார். திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாத உண்மையான வீடியோ ஆவணத்தில் தோன்றும் நபர்களின் பேச்சுவார்த்தை தமிழிலேயே உள்ளது. இருப்பினும் அதற்கு பதிலாக சிங்கள உரையாடல்களை மேற்படி வீடியோ காட்சிக்கு பதிவு செய்துள்ளனர். வீடியோ காட்சியில் எல்டிடி உறுப்பினர்களே தோன்றுகின்றனர். இவர்கள் ராணுவத்தினரின் சீருடையில் காட்சி அளிக்கின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்டிடியினர் தோற்கடிக்கப்பட்டமையை அடுத்து புலிகளுக்கு ஆதரவான குழுவினர் நாட்டுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் சேனல் 4 போலி வீடியோ ஆவணங்களை தயாரிப்பதன் மூலம் வீணான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் ராணுவ பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். 50 ரூபாய் சிறிய குற்றச்சாட்டுக்காக நடவடிக்கை எடுக்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஏன் பாரிய குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. கொழும்பில் இன்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஐக்கிய தேசிய கட்சி ஊடக பேச்சாளர் கயந்த கருணாதிலக்க இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். மேலும் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் ஆகியவர்கள் எதை கூறினாலும் இங்கு பாரிய மோசடி ஒன்று இடம்பெற்றுள்ளது என்பது வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிவதாக அவர் தெரிவித்துள்ளார். யுத்த நடவடிக்கைகளின் போது போலீசார் ஆயுதம் ஏந்தி நிற்க வேண்டியதொரு நிலை காணப்பட்டதனால் முற்றுமுழுதாக தமது கடமை சரிவர செய்ய அவர்களால் இயலாது போனதாக இன்று பொலிஸ்மா அதிபராக புதிதாக பதவியேற்றுக் கொண்ட NK இளங்கோன் தெரிவித்துள்ளார். பதவியினை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் யுத்த காலத்தில் பணிபுரிந்த அதிகாரிகள் அனைவருக்கும் சாதாரண மக்களுடன் தொடர்பு கொள்ளும் விதம் தொடர்பிலும் அவர்களது பாதுகாப்பு கடமைகள் தொடர்பிலும் பயிற்சி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஒரு சில போலீஸ் அதிகாரிகளின் தவறுகளை சுட்டிக்காட்ட போட்டி போட்டுக்கொண்டு முன்வரும் ஊடகங்கள் பல போலீஸ் அதிகாரிகளின் திறமையான நடவடிக்கைகளை வெளிப்படுத்த முன்வர வேண்டும் எனவும் அவர் ஊடகங்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சந்தைப்படுத்தப்படுகின்ற உப்பில் குறைக்கப்பட்ட அளவு அயடின் காணப்படாவிட்டால் உற்பத்தியாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. சேற்றுடனோ மங்கல் நிறத்துடனோ காணப்படுகின்ற உப்பை கொள்வனவு செய்யவோ பாவிக்கவோ வேண்டாம் எனவும் சுகாதார அமைச்சு நாட்டு மக்களிடம் நேற்று வேண்டுகோள் விடுத்துள்ளது.
அயோடின் மனித உடலுக்கு மிகவும் அவசியமான ரசாயன பதார்த்தங்களில் ஒன்றாகும். அதனை உப்பு ஊடாக வழங்கும் நடவடிக்கையை அரசாங்கம் செயற்படுத்தியுள்ளது. 60 மில்லியன் ரூபாய் செலவில் உப்புடன் அயோடினை கலக்கும் இயந்திரங்களை புத்தளம் ஹம்பாந்தோட்டை உப்பளங்களுக்கு அருகில் சுகாதார அமைச்சு அமைத்துள்ளது. இவ்வாறான வசதி செய்து கொடுக்கப்பட்டும் உப்பில் அயோடினை கலக்காது சந்தைப்படுத்துவதை இட்டு சுகாதார அமைச்சு கவலை தெரிவித்துள்ளது. இருந்த போதிலும் சுகாதார அமைச்சு நடத்திய ஆய்வில் சந்தையில் காணப்படும் உப்பில் குறிக்கப்பட்ட அளவில் அயோடின் சேர்க்கப்படாதிருப்பது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்தே சுகாதார அமைச்சு இத்தீர்மானத்தை எடுத்துள்ளது. சந்தைப்படுத்தப்படுகின்ற உப்பில் 15 தொடக்கம் 30 வீதத்திற்கு இடையில் அயோடின் சேர்க்கப்படாவிட்டால் அந்த உப்பை உற்பத்தி செய்தவர்களுக்கும் சந்தைப்படுத்தியவர்களுக்கும் எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் சுகாதார அமைச்சு முடிவு செய்துள்ளது. இதற்கு தேவையான அறிவுறுத்தல் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கல்முனையில் இன்று அதிகாலையில் கடை தொகுதிகள் தீக்கிரையாகின. மட்டக்களப்பு கல்முனை வீதியில் அமைந்துள்ள கடை தொகுதியில் உள்ள பிரபல புத்தக விற்பனை நிலையம் ஒன்றும் சேலை விற்பனை நிலையம் ஒன்றும் YMCA அலுவலகமும் இன்று அதிகாலையில் தீக்கிரையாகின. அதிகாலை ஏற்பட்ட இத்தீ விபத்திற்கு காலை 7 மணியளவில் தான் கல்முனை மாநகர சபையின் தீயணைக்கும் வாகனம் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் புத்தக நிலையம் மற்றும் YMCA அலுவலகம் முற்றாக எரிந்து சாம்பலாக்கியதுடன் சேலை விற்பனை நிலையம் பகுதியளவில் எரிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தீ விபத்தில் கடை தொகுதியின் ஏனைய கடைகளுக்கும் தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. இதேவேளையில் இத்தீ விபத்து தொடர்பாக கல்முனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிறிய இடைவெளியை தொடர்ந்து இந்திய செய்திகள் தொடரும்.